ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா என்னோட ஸ்டைலில் கீரி போட்ட கத்திரிக்காய் எண்ணெய் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் குட்டி குட்டியான கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். நீங்களும் குட்டியாகவே எடுங்க, மோஸ்ட்லி அப்போ தான் நல்லா வேகும். இதனால் நம்ம கீறிட்டு நல்லெண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. இப்போ அதே கடாயில் கூட கொஞ்சமாக நான் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கருவேப்பிலை தாளித்து வச்சுருக்கேன். அது கூடவே நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் தக்காளியும் போட்டு நல்லாவே வதக்கி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு வதங்கணும்னா நம்ம தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாசனை மட்டும் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, நல்லா வதங்கியும் வந்துருச்சுங்க. இது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்குள்ளே தேங்காய் கொஞ்சம் எடுத்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது கூடவே கொஞ்சமாக சோம்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் புளியை கரைச்சி ஊற்றலைங்க, ஒரு சின்ன பிஞ்ச் போல் போட்டிருக்கேன். நீங்கள் கரைச்சி ஊற்றினா கூட ஊற்றிக்கலாம். இப்போ மறுபடியும் நம்ம புளியை நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். புளியோட சாறு நல்லா இறங்குற அளவுக்கு. இப்போ அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுதையும் நம்ம உள்ளே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்க போகிறோம், தேங்காயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இது கூட நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேங்க. இதை உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு ஏற்ப மாற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இது கூட நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம கெட்டியாக செஞ்சாதாங்க டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நீங்களும் கெட்டியாகவே செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். காரமும் உப்பும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட்டு பிரிஞ்சு வர அளவுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் பொரிச்சு வச்சுருக்க கத்திரிக்காயை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். நீங்கள் முன்னாடியே சேர்த்துட்டீங்க அப்படின்னா கத்திரிக்காய் ரொம்ப குழஞ்சி போயிடும். அதனால இந்த டைமில் தான் சேர்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பையும் கத்திரிக்காயும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஏன்னா குழம்போட டேஸ்ட்டு கத்திரிக்காயில் இறங்கினா அப்படி தான் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் எண்ணெய் லைட்டாக விட்டு பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அமர்த்தி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இப்படி செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.